ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள் புது தொழில் பேசுகிறேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி வீடியோ போட்டு. வேலை சரியாக இருக்கிறதுனால வீடியோ சரியாக போட முடியல. இப்போ இந்த பெங்கல் புயலால் நிறைய மரங்கள் நம்ம வீட்டில் முருங்கை மரம், வாழை மரம், மாமரத்தில் இருந்த இது மாங்காய்லாம் கொட்டிடுச்சு. கொய்யா மரம்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். அதுதான் சரின்னு தோட்டத்துக்கு மேலே, தோட்டம்னா கீழே இருக்குது, நான் மேலே வந்தேன். அப்படியே சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பூ கொஞ்சம் பூத்து இருந்தது, அதெல்லாம் பறிக்கலான்ட்டு வந்தேன். இந்த மரத்தில் இருந்த மாங்காய் எல்லாமே கொட்டிடுச்சு. கொய்யா மரம் எல்லாத்தையுமே நிறைய கிளைகள் இருந்தது, எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா பக்கத்தில் காம்பவுண்டில் விழுந்து ஏதாவது சேதாரம் ஆகிட போகுது அப்படின்ட்டு. இப்போயும் தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மழையாக இருக்குது, குளிருது. இப்போ வெயில் அடிக்குது காலையில், இருந்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லும் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. காற்று சிலு சிலுன்னு காதுக்குள்ளே போகுதுன்றதுனால டவல் கட்டியிருக்கேன். எங்கள் முருங்கை மரம்லாம் பாருங்கள், வெறும் குச்சி தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் லைட்டாக துளுக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பெங்கல் புயலில் எல்லாமே கொட்டிடுச்சு. இந்த மரம் ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. நல்லா பெரிய ஹைட் நீட்டு காயாக இருக்கும், அதுவும் உடஞ்சிடுச்சு. தோட்டத்தில் வாழை மரங்கள், கொலை தள்ளின மரம் ஒரு 3 மரம், சாதா மரம் ஒரு 5 மரத்துக்கிட்ட விழுந்துடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பூச்செடி, இந்த நித்திய மல்லி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு, சரி தெரியல. இதோ இந்த செடியை தான் உடஞ்சிடுச்சு. சரி அதை பறிக்கலாம், பூ பறிக்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா அதில் ஒரு கம்பளி பூச்சி இலையை சாப்பிட்டுட்ருக்கு. எல்லா மரத்துலேயும் கம்பளி பூச்சி அந்த தண்டு பகுதியில் இருக்கிறத நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். சிலர் பார்த்துருப்பாங்க. நான் இலையை அதை உட்காந்து சாப்பிட்றத நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். புழு சாப்பிட்றத பார்த்துருக்கேன், கம்பளி பூச்சி சாப்பிட்டதை இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். கம்பளி பூச்சி எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்பளி பூச்சி தான் சாப்பிட்டுட்ருக்காரு. பூ பறிக்க வந்த இடத்துல ஒரு 2 கம்பளி பூச்சி இருந்தது, அதை எடுத்து போட்டுட்டேன். பார்த்தா இது இலையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததா. சரி, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி மண்டையை ஆட்டி ஆட்டி சாப்பிடுது பாருங்கள். எங்கேயாவது முடி நம்ம மேலே ஒட்டிட போகுதுன்னு ஒரே பயம் எனக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக எட்ட நின்று தான் பிடிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாரு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது, ஒரு இலை கூட வைக்காமல். அப்போ முருங்கை மரத்தில் இருக்கிற இலையை கூட இந்த மாதிரி தான் சாப்பிடுது பொழுது. நமக்கு இது ஹைட்டில் இருக்கிறதுனால நம்ம பார்த்ததே இல்லை நான். இப்போ இது ரொம்ப கீழே தாழ உடஞ்சி போச்சு. இந்த செடி இந்த கழி மேலே ஏற்றி விட்டு வச்சுருந்தோம், இந்த பெங்கல் புயலால் உடஞ்சி போச்சு. அதனால் சரி பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதே, அப்படியே தாழ இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். இப்போ என்னன்னா, இது எங்கேருந்து முருங்கை மரத்துலேருந்து தான் வந்திருக்கோம் அநேகமாக. இப்படி தழையை சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். இதை மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன செய்கிறது? தழை எல்லாம் சாப்பிட்டு முடித்தா அந்த செடி மறுபடியும் இலை பூக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். இலையிலேருந்து இவரை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஏன்னா இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தழையை மட்டும் உடச்சி வச்சுட்டேன். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், ஊசி அப்பா. இந்த முடி மேலே பட்டால் என்ன ஆகுமோ தெரியல. நிறைய அனுபவம் எங்களுக்கு கம்பளி பூச்சி கடிச்சு. செடி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், அந்த கம்பளி பூச்சி நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னுது. இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சோப்பு நோரை கரைச்சி ஊற்றுறது, இல்லைன்னா கொஞ்சம் நெருப்பு இது பண்ணி மேலே பார்க்குது யார் நம்மளை வீடியோ எடுக்கிறாங்கன்னா. கீழே போட்டாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு அவர். அப்பா பயங்கரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெருப்பு சோப்பு தண்ணி தவிர்த்து வேறு ஏதாவது. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.